அவர்களுக்கும் டி. கருணாநிதி அவர்களுக்கும் நன்றி உரையாற்றுவதற்கும் ஜெயராமன் சரத்குமார் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் மற்றும் நன்றிகள். இந்த கூட்டத்திற்கு என் உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் மற்றும் நன்றிகள். பொதுவா இந்த படம் பார்க்க போனோம்னு வைங்களேன், அந்த படத்துல எடுத்தோடனே என்ன போடுவாங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டு கை அப்படியே தூக்கிட்டு என்னோட பொம்மை வரும், வணக்கம் அப்படின்னு வரும். வணக்கம்னு சொன்ன உடனே அந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, அந்த படத்துல யார் யாரெல்லாம் டைரக்டர், ப்ரொடியூசர், அந்த படத்துல யார் யாரெல்லாம் ப்ரொடியூசரு, யார் யாரெல்லாம் டைரக்டர் பேர் போடுவாங்க, அப்படிதானே? இப்ப அந்த படத்துல வர மாதிரி தான் நம்மளுக்கு நிகழ்ச்சி நடத்த போறோம். முதல்ல எடுத்தோடனே வணக்கம் போடுவாங்களா? நான் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டேனா? இரண்டாவது, அந்த படத்துல யார் யாரெல்லாம் வருவாங்களோ அவர்களை பற்றி சொல்லுவாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அனைவரையும் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இந்த படத்துல முக்கியமா ஒண்ணு போடுவாங்க, என்ன தெரியுமா? டிஸ்க்ளைமர்னு ஒண்ணு. அதாவது மேல மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் டிஸ்க்ளைமர் போடுவாங்கல்ல. அப்ப இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு டிஸ்க்ளைமர் போடலாமா? என்ன தெரியுமா? பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக வைத்திருத்தல் நம் இந்திய நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கும் அப்படின்னு டிஸ்க்ளைமரோட இந்த நிகழ்ச்சியை நாம தொடங்க போறோம். தொடங்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை நானே கேட்டு நானே பதில் சொல்றேன். என்ன கேள்வி தெரியுமா? திமுக காரர்களுக்கு வேலை இல்லையா? ஏன் வாரத்திற்கு ஒரு முறையாவது கூட்டம் கூட்டி எங்களை உட்கார வச்சிருக்கீங்க? நீங்களாம் கேட்கலாம், கேட்பீங்க தானே? அதுக்கு பதில் சொல்லலாமா? அதற்கு என்ன அர்த்தம் என்றால், திமுக காரர்களுக்கு மக்களாகிய நீங்கள் தான் முக்கியம். வாரத்திற்கு ஒரு முறையாவது மக்களாகிய உங்களை பார்த்து என்னென்ன நல்லது நடந்திருக்கு, என்னென்ன கெட்டது நடந்திருக்குன்னு சொல்லி வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த திமுக காரர்கள் உங்களை வந்து சந்திச்சா மட்டும்தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். ஏனென்றால் அடிமை அதிமுகவிற்கு எப்படி டெல்லி கோட்டை முக்கியமோ அது போல திமுக காரர்களுக்கு மக்களாகிய நீங்கள் முக்கியம். அதனாலதாங்க வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்களை கூட்டம் போட்டு சந்திச்சிடுறாங்க. இப்ப உங்க கேள்வி நான் கேட்டேன்ல, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், சரியா? முதல் கேள்வி, கல்வி கடவுள்னா யார சொல்லுவோம்? கல்வி கடவுள் யார் சொல்லுங்க? யாரும் ஒருத்தவங்க பதில் சொல்ல முடியுமா? கல்வி கடவுள் கடவுள் அப்படின்னா சரஸ்வதி. சூப்பர். அதே மாதிரி இந்த பணக்கார கடவுள் யாருங்க சொல்லுவோம்? காசு கொற்ற கடவுள், பணக்கார கடவுள் வெங்கடாச்சலபதி, ஏழுமலை பெருமாள், என்னனாலும் சொல்லலாம். இப்ப உங்களுக்கு ஒரு உண்மையான கதை சொல்ல போறேன். என்ன கதை தெரியுமா? வடக்கு தாங்கல் என்று ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துல ஏழுமலைன்னு ஒரு நபர். அந்த நபர் வந்து ரொம்ப வறுமையில வாழ்ற ஒரு கூலி தொழிலாளி. அந்த கூலி தொழிலாளிக்கு ஒரே மகள். அந்த மகள் பெயர் சரஸ்வதி. அந்த பொண்ணு எப்படின்னா, இவ்வளவு கஷ்டத்திலையும் நான் எப்படியாவது ஸ்கூல் படிப்பை முடிச்சிடணும், பள்ளி படிப்பை முடிச்சிடணும், படிக்கணும்னு ஆசை. பெண் பிள்ளைகளுக்கு எப்பவுமே படிக்கணும்ன்ற கனவு தான். ஆனா அவங்க அப்பாவுக்கு என்ன கனவு தெரியுமா? கடனை உடனே வாங்கியாவது என் பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டேனான்னு கனவு அவங்க அப்பாவுக்கு. இப்ப அவர் என்ன செய்வார்னு தெரியல. அப்போ அன்று ஒரு தலைவன் பிறக்கிறார். அவர் என்ன பண்றார் தெரியுமா? தன் பெயரில் இருக்கும் நிதியை, எப்படி? தன் பெயரில் இருக்கும் நிதியை அந்த அப்பாவுக்கு கொடுத்து, உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சு நடத்திக்கோ, இதுல நகை இருக்கு, ஆனா உன் பொண்ணை நீ 12வது வரைக்கும் நீ பள்ளி படிப்பை முடிக்க வைக்கணும். அப்படி நீ முடிக்க வச்சனா உனக்கு இந்த நகை நான் தருவேன்னு சொல்றாரு. அதே மாதிரி எப்படி ஒரே கல்லுல 2 மாங்காய் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, அந்த திட்டம் பெயர் என்னவென்றால் மூவலூர் ராமாமிர்த திருமண உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்து உன் பொண்ணுக்கு கல்வி கனவையும் கொடுத்து அவருக்கு கல்யாணத்தையும் தீர்த்து வைத்த திட்டம் தான் இந்த மூவலூர் திருமண உதவித்தொகை திட்டம். அப்போ இப்ப சொன்னீங்களே உங்க கல்வி கடவுள்னு, உங்க கல்வி கடவுளான சரஸ்வதிக்கு அன்று கல்வி கொடுத்தவர். இப்ப சொன்னீங்களே காசு கடவுள் ஏழுமலைன்னு, அந்த ஏழுமலையானுக்கு காசு கொடுத்தவர் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த மூவலூர் ராமாமிர்த திருமண உதவித்தொகை திட்டம். சரஸ்வதி என்ன பண்ணாங்க? பள்ளி படிப்பை முடிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுட்டாங்க. அந்த குழந்தையும் என்ன பண்ணுது? ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிக்குது.
ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டா நம்ம யோசிக்குது என்ன படிக்க வைக்கிறதுக்கு கலைஞர் என்ற ஒரு மகத்தான தலைவர் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, இந்த பொண்ணை நான் எப்படியாவது படிக்க வைக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஒரு தலைவர் வருகிறார், உன் பொண்ண ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருந்தா போதாது, காலேஜ் உன் பொண்ணை நான் படிக்க வைக்கிறேன். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாசம் 1000 ரூபாய் தந்து உன் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தலைவன் வருகிறார். அவர்தான் திராவிட மாடல் நாயகன் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். அவர் அது மட்டுமா செஞ்சாரு, அந்த பெண்ணுக்கு நான் முதல்வன் திட்டம் மூலியமாக அந்த பெண்ணுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த சரஸ்வதியின் மகளாகிய இந்த ரோஜாவை பேச்சு போட்டியிலே தேர்ந்தெடுத்து உங்கள் முன் இளம் பேச்சாளராக பேச வைத்திருக்கிறார் என் தலைவர். அப்ப இன்றைக்கு என் அம்மாவிற்கு கல்வி கொடுத்தது சரஸ்வதி என்ற என் அம்மாவிற்கு கல்வி கொடுத்தது கலைஞரை அவர்கள் என்றால், இன்றைக்கு இந்த ரோஜாவாக என்னை உங்கள் முன் இளம் பேச்சாளராக பேச வைத்தவர் தான் என் திராவிட மாடல் தலைவர். இப்போ நீங்க எல்லாம் கேட்கலாம், உன்னை மட்டுமா படிக்க வச்சாரு, என்னைனால படிக்க வச்சாரு, நானும் தானே மாசம் 1000 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். உண்மைதாங்க. இங்க இத்தனை ஆண்கள் இருக்கீங்கல்ல, நான் பெண்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, இப்ப இங்க இருக்கிற எல்லா ஆண்களுடைய ட்ரெஸ்ஸையும் பாருங்களேன், அவங்க ட்ரெஸ்ல கண்டிப்பா பாக்கெட் இல்லாம ட்ரெஸ் போட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா பெண்கள் இருக்கோம், எங்க பெண்களோட ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ்லயாவது பாக்கெட் இருக்கா? ஏன்னா ஒரு பாப்பேன் 3 வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு, பிறந்து 3 மாசம் தான் இருக்கும், அதுக்கு பேண்ட்ல 3 பாக்கெட் இருக்கும், சட்டையில 2 பாக்கெட் இருக்கும். வயசாகி படுத்திருப்பாரு ஒரு தாத்தா, எழுந்திரு கூட முடியாது, அவர் சட்டையில கூட 2 பாக்கெட் இருக்கும். ஆனா பெண்களோட உடையில பாக்கெட்டையில நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா பெண்களுக்கிட்ட காசே இருக்கக்கூடாதுன்ற அந்த பழமைவாதம். ஏன்னா எங்க அம்மா முன்னாடிலாம் எங்க தக்காளி வாங்கணும், எங்க வெங்காயம் வாங்கணும், எங்க கருவேப்பிலை வாங்கணும்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட தான் போய் கையேந்தி நிற்பாங்க. பெண்கள் எல்லாம் அப்படி நிற்க கூடாது, பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்லி முதல்வர் ஐயா என்ன செஞ்சாரு, பெண்களாக எங்களுக்கு பாக்கெட் கொடுத்தாரா? அதையும் தாண்டி பெண்களாக எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி மகளிர் உரிமை தொகையா நான் மாசம் மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், எந்த ஆண் மகளுக்கிட்ட நீங்க கெஞ்சி நிக்க வேணாம்னு சொல்லி கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். நாம நினைப்போம் இந்த காலை உணவு திட்டம் சிறு பிள்ளைகளுக்கான திட்டம், குழந்தைகளுக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி பார்த்தா பெரும்பாலும் அது குழந்தைகளுக்கான திட்டம் தான். ஆனா அது உற்று நோக்கினால் அதிலும் பெண்களுக்கான திட்டம் தான். ஒரு ஆண் ஆபீஸ்க்கு போனா எப்படி போவாரு, காலைல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாரு. ஒரு பெண் அப்படி இல்லை. இன்னைக்கு உப்மா செஞ்சோம், நாளைக்கு பூரி செய்ய போறோம், இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு அந்த யோசனையோடய எழுதிருப்பாங்க. குழந்தை எப்படா ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டே வேலை செய்வாங்க. அப்போ எந்த கவலையும் எந்த சுமையும் இல்லாம நீ மாட்டின வேலைக்கு போ, நான் உன் குழந்தையை பார்த்துக் கொள்கிறேன், உன் குழந்தைக்கு கல்வியும் சரி படிப்பையும் சரி உணவையும் சரி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் ஒவ்வொருவரும் சரி மார்த்தட்டி நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டு பெண்கள் என்று மான மரியாதையோடு வாழ்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். இது இன்று நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் என்ற ஒரு மகத்தான தலைவர் 1929 செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டுல தீர்மானம் போடுறாரு. என்ன போடுறாரு, இந்த ஆண்களுக்கு மட்டும் எதுக்கு சொத்துரிமை கொடுக்குறீங்க, பெண்கள் என்ன இழிச்சவாயா, பெண்களுக்கும் சொத்துரிமை கொடுக்கணும்னு சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் கேட்கிறாரு. அப்போ அதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் அவர் முதல்வர் ஆயிட்டு 1989 பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டம் நிறைவேற்றிய நம் கலைஞர் ஐயா அவர்கள். அன்று கலைஞர் ஐயா அவர்கள் சொத்துரிமை கொடுத்தாரு. அப்போ அப்பா 2 அடி பாஞ்சா பிள்ளை 8 அடி பாய்வார்னு சொல்லி இன்று பெண்களுக்கான உரிமையை மீட்டு தந்திருக்கிறது இந்த திராவிட இயக்கம். இது மட்டுமா, ஆனா இவ்வளவு திட்டங்கள் இருக்குல்ல, இந்த திட்டங்களையும் குறை கூறுற அளவிற்கு ஒரு மாபெரும் கொள்ளை கூட்டம் இருக்கு. என்னமா பொசுக்குன்னு கொள்ளை கூட்டம்ன்ற சொல்ல போனா அவங்க தீட்டு பாருங்க. காரணம் சொல்லட்டுமா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், காலைல குளிக்க போனா என்ன வாங்குவோம், சோப்பு வாங்குவோமா, தலை குளிக்க போனா ஷாம்பு வாங்குவோம். நீங்க வாங்குறீங்கல்ல சோப்பு, அந்த சோப்புக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி தெரியுமா? எடுத்துக்காட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்து ஒரு சிந்தால் சோப்பு வாங்குறீங்கன்னு வைங்க,
அந்த சிந்தால் சோப்புக்கு 18% ஜிஎஸ்டி போடுகிறது ஒன்றிய அரசு. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? 100 ரூபாய் கொடுத்து சோப்பு வாங்குறீங்கன்னா அதுல 18 ரூபாயே கொள்ளையடிக்கிறது. சரி, தலை குளிப்போன்னு ஷாம்பு வாங்க போறோம். எப்ப ஷாம்பு கொடுன்னு கேட்டா அந்த ஷாம்பிற்கும் 18% ஜிஎஸ்டி. சரி, எண்ணெயாவது தலையில தேப்போம், பேராசூட் எண்ணெயாவது கொடுங்கயா அப்படின்னு கேட்டா அந்த எண்ணெய்க்கும் 18% ஜிஎஸ்டி. அப்போ ஒரு மனுஷன் தப்பி தவறி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலான்னு போய் கடையில போய் நின்று 300 ரூபாய் காசை நீட்டினா அந்த 300 ரூபாயில இருந்து 54 ரூபாயை கொள்ளையடிக்கிறது ஒன்றிய அரசு. இதை நாம கேட்கிறோம். என் பிள்ளைங்கள்லாம் கல்வி படிக்குது, அதற்கு எங்க முதலமைச்சர் கல்வி நிதியா 2052 கோடி பணத்தை கொடுங்கயா, இதெல்லாம் எங்க சோப்பு ஷாம்பு இதுல இருந்து கொள்ளையடிச்சு படத்தை கொடுங்க நம்ம கேட்கும் போது அதற்கு ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லுது தெரியுமா? நான் சொல்றத கேட்டா ஓ பணத்தை நான் திருப்பி தரேன். எப்படி? நாம பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஓ பணத்தை திருப்பி தரேன்னா நான் சொல்றத கேளு. சரி, என்னதான் சொல்றீங்கன்னு கேக்குறோம். கேட்டா தேசிய கல்வி கொள்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது உள்ள நாங்க இந்தி திணிப்பை மறைச்சு வச்சிருக்கோம், அதை நீ கத்துக்க, உன் பிள்ளைக்கு கத்துக்கொடு, அப்பதான் நாங்க இந்த காசை கொடுப்போம்னு சொல்லுது. ஆனா உண்மையாலுமேங்க இந்த தேசிய கல்வி கொள்கை என்ற மத யானையை தமிழ்நாடு மட்டும்தான் பெரியார் என்ற ஈரோட்டு கண்ணாடியை கொண்டு பார்த்தது. அதனால் தான் அது தேசிய கல்வி கொள்கை அல்ல, அது தேசிய காவி கொள்கை. இது என் மக்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீ 10,000 ரூபாய் கோடி கூட கொடு, ஏன் மக்களுக்கு ஹிந்தியை ஒருபோதும் நான் கற்பிக்க மாட்டேன் என்றார் முதல்வர் அவர்கள். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? மோடி அவர்களுக்கு இந்தி எதுக்கு திணிக்கணும் தெரியுமா? ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அப்போ அந்த தமிழன் என்ற இனத்தை அழிக்கணும்னா அவனுடைய குணத்தை அழிக்கணும், அந்த குணத்தை அழிக்கணும்னா அவன் பேசுற மொழி அழிக்கணும். அவன் பேசுற மொழி அழிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு என்ற ஒரு இனமே அழிஞ்சிரும், தமிழர்களே அழிஞ்சிருவாங்க. இந்த மோசமான திட்டம் தான் இந்த தேசிய கல்வி கொள்கை திட்டம். ஒருபோதும் தமிழ்நாட்டை அழிக்க விட மாட்டோம், தமிழினத்தை அழிக்க விட மாட்டோம் என்று ஓரணியில் தமிழ்நாட்டை இணைத்துக் கொண்டிருக்கிறார் நம் முதல்வர் அவர்கள். இது மட்டுமா? நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னைக்குதான் கொஞ்சம் படிச்சு முன்னேறி, நமக்கெல்லாம் தெரியும் நம்ம அப்பா அம்மா எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, நாம தான் முதல் தலைமுறை பட்டதாரியா இருப்போம். எடுத்துக்காட்ட உங்களுக்கே தெரியும், நமக்கெல்லாம் என்ன மிஞ்சி போனா இங்க நிறைய இளைஞர்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க, 20-22 வயசு இருக்குமா? ஒன்றும் இல்லை, நான் எப்பவுமே சொல்றதுதான், இங்க இருந்து ஒரு 2 தபடி பக்கத்து கடைக்கு போனீங்கன்னா டீ கடை இருக்கும். அப்ப டீ கடையில என்ன பண்ணுவோம், ஒரு பையன் டீ ஆத்திட்டு இருப்பான். இப்ப நீங்க போய் பையா ஒரு டீனா நீட்டான் பாத்தீங்களா ஒரு பையன், அவனுக்கும் உங்களுக்கு பெருசாலாம் வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு 20 வயசு தான், அவனுக்கும் 20 வயசு தான். ஆனா 20 வயசுல நீங்க டீ கிளாஸ் ஆத்துறீங்களா? எச்சியல் எடுக்கிறீங்களா? இல்ல ஏதாவது நூடுல்ஸ் போட்டுட்டு ஷாலா போட்டுட்டு இருக்கீங்களா? தமிழ்நாடு மாணவர்கள் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள். ஏனால் தமிழ்நாட்டு மாணவர்களை வெறும் கல்வி என்ற கடிவாளத்தோடு நடத்துகிறார் முதல்வர் அவர்கள். ஆனா வட மாநிலங்கள்ல 13-14 வயசு பசங்களுக்கு இன்னைக்கு கல்வி இல்லாம பக்கத்துல டீ கிளாஸ் ஆத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அளவிற்கு தமிழ்நாட்டை கல்வியில் முன்னேற்றி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. இதை எப்படியெல்லாம் அழிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கு இந்த ஒன்றிய அரசு. இதற்கு தான் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த விஸ்வகர்மா என்ற திட்டம். நாம நினைப்போம் விஸ்வகர்மானா ஏதோ என்னப்பா கேட்கறதுக்கு ஏதோ இந்துக்கார பேர் மாதிரி இருக்கு, நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஆனா இந்த விஸ்வகர்மா என்ற கொள்கை திட்டத்துக்கு எதுக்கு அர்த்தம்? உங்க அப்பாலாம் செருப்பு தைக்கிறாங்கன்னா நீங்களும் செருப்பு தைக்கணும், உங்க அப்பாலாம் பானை செய்யறாங்கன்னா நீங்களும் பானை செய்யணும், உங்க அம்மா பூக்கட்டுற தொழில் பாக்குறாங்கன்னா நீங்களும் பூக்கட்டுற தொழில் தான் பார்க்கணும். முன்னேறி டாக்டரோ ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ இன்ஜினியரோ ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிட்டீங்கன்னா தமிழ்நாடு முன்னேறிடும். அப்போ செருப்பு தச்சா நாமளும் செருப்பு தான் தைக்கணும்ன்றது கேவலமான திட்டத்திற்கு பெயர் தான் விஸ்வகர்மா யோஜனா. புரியுற மாதிரி திட்டம் வச்சா கண்டுபிடிச்சிருவோம்ல, குலத்தொழில் திட்டம்னு. அதனால மறைமுகமா இந்தியில பேர் வச்சு இந்தியை திணிச்சு நாட்டை நாசமாக்குவதுதான் இந்த பாஜகவினுடைய முக்கிய நோக்கம். இப்படிப்பட்ட இந்த சங்கி பாஜகவை திராவிட அரசால் மட்டுமே அடித்து விரட்ட முடியும். அதற்காக மண் மொழி இனம் காக்க திராவிடத்தோடு இணைந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தோடு இணைந்து நம் தலைவரோடு நின்று இரனோடு படைப்போம், வரலாறு படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.